கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் கைது செய்யப்பட்ட 18 பேரின் குண்டர் சட்டம் ரத்து செய்யப்படுவதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் கைது செய்யப்பட்ட 18 பேரின் குண்டர் சட்டம் ரத்து செய்யப்படுவதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷச்சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது தொடர்பாக கைது செய்யப்பட்ட 18 பேர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டனர். தற்பொழுது 18 பேரின் குண்டர் சட்டம் ரத்து செய்யப்படுவதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணம் தொடர்பாக வழக்கில் கைது செய்யப்பட்டு 18 பேரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்த அந்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விசச்சாராயம் அருந்தி சுமார் 68 பேருக்கு மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் 18 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த 18 பேரில் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து அவர்களுடைய குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்குகள் அனைத்தும் இறுதி விசாரணைக்காக இன்று நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் எம். ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கால தாமதமாக குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்ட ஆவணங்கள் மனுதாரர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் அவ்வாறு வழங்கப்பட்ட ஆவணங்கள் முறையாக வழங்கப்படவில்லை எனவும் மொழியாக்கங்கள் முறையாக இல்லை எனவும் மேலும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களை உரிய காலத்திற்குள் முறையாக அரசு பரிசீலிக்கவில்லை எனவும் அவ்வாறு பரிசீலிக்காதது சட்ட விதிகளுக்கு எதிரானது எனவும் எனவே குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. அதே போன்று இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்கள் 6 மாதங்களுக்கு மேல் சிறையில் உள்ள நிலையில் இவர்களுக்கு எதிரான குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. அரசு சார்பில் ஆஜரான அரசின் தலைமை வழக்கறிஞர் இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த பகுதிகள் ஒரு மயான பூமியாக மாறிவிட்டதாகவும் மேலும் அந்த மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் எனவே இந்த காரணங்களுக்காக அவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்ததாகவும் மேலும் அரசினுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் சரிதான் எனவும் எனவே குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் பிறப்பித்த அந்த உத்தரவை ரத்து செய்யக்கூடாது எனவும் வாதிட்டார். ஆனால் மனுதாரர் தரப்பின் வாதங்களை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை பொறுத்தவரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைப்பதற்கான அனைத்து காரணிகளும் இருப்பதாக நீதிமன்றம் ஏற்பதாகவும் ஆனால் அந்த ஆவணங்களை மனுதாரர்களுக்கு வழங்கியதில் அரசினுடைய செயல்பாடு சரியாக இல்லை எனவும் நீதிபதி கருத்து தெரிவித்தார். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்குள் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்து அளிக்கப்பட்ட மனுக்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் அரசு பரிசீலிக்கவில்லை எனவும் மேலும் ஆவணங்கள் அனைத்தும் உரிய முறையில் இல்லை எனவும் எனவே இந்த காரணங்களுக்காக இந்த சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்ட அந்த உத்தரவை ரத்து செய்வதாகவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கில் பொறுத்தவரை மனுதாரர்கள் 6 மாதங்களுக்கு மேல் சிறையில் இருப்பதாகவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் வழக்கின் ஆவணங்கள் விரைவில் ஒப்படைக்கப்படும். எனவே இந்த 70 பேர் மரணமும் 100க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு என அரசு கூறுகிற காரணங்கள் நியாயமாக இருந்தாலும் இந்த வழக்கை பொறுத்தவரை அரசினுடைய அந்த சரியான மனுக்களை பரிசீலிக்க காலதாமதம் எடுத்துக்கொண்டது. மேலும் அதே போன்று ஆவணங்கள் வழங்கப்பட்டதில் உள்ள குளறுபடிகள் மொழியாக்கம் செய்ததில் உள்ள பிழைகள் உள்ளிட்டவைகளை கருத்தில் கொண்டு இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்வதாகவும் நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் கைது செய்யப்பட்ட 18 பேரின் குண்டர் சட்டம் ரத்து செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. 6 மாதங்களுக்கு மேல் சிறையில் உள்ள நிலையில் இதற்கு மேலும் அவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் வைத்திருப்பதில் என்ன தேவை என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மதுவிலக்கு போலீசார் பதிவு செய்யும் வழக்குகளில் பாதிக்கும் மேல் ஜோடிக்கப்பட்டவை என்றும் முதன்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதில்லை என்றும் நீதிபதிகளின் தரப்பிலிருந்து தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.